மண்ணையும் மக்களையும் காக்க தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு வந்த விவசாய தலைவர் ஒருத்தருக்கு வழங்கப்பட்ட தண்டனை நீதிக்கே நடந்த அநீதி. விளைநிலங்களை அழித்தொழிக்கும் ONGC நிறுவனத்துக்கு எதிராக போராடியதற்காக வழங்கப்பட்ட சட்டத்தின் தீர்ப்பு யாருடைய பழிவாங்கும் அரசியல். காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பெட்ரோலிய கிணறுகள் தோண்டக்கூடாது, மீத்தேன் எடுக்கக்கூடாது, காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும் அப்படின்னு இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் போராடிக்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா மக்களுக்கு காவலனா இருந்து வந்தாரு PR பாண்டியன். விவசாய நிலங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போராட்ட களத்துல முன்னால வந்து நிற்பாரு. கடந்த 2015ஆம் ஆண்டு திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த விக்கிரபாண்டியம் கிராமத்துல புதுசா தோண்டப்பட்ட பெட்ரோலிய கிணற்றை எதிர்த்து போராட்டம் நடத்தினதுக்காக தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியனும் முன்னாள் ஊராட்சி தலைவர் செல்வராசுவுக்கும் 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 13,000 ரூபாய் தண்டன தொகையும் சில நாட்களுக்கு முன்னாடி தீர்ப்பா அறிவிச்சிருந்தது திருவாரூர் மாவட்ட சிறப்பு அமர்வு நீதிமன்றம். விவசாய நிலத்துக்காக போராடியவங்களுக்கு 13 ஆண்டுகள் தண்டனை எதுக்கு? நிலத்தையும் மக்களையும் பாதுகாத்தது பெரிய குத்தமா? யார் இந்த PR பாண்டியன்? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்தவர் தான் PR பாண்டியன். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களோட ஒருங்கிணைப்பு குழுவோட மாநில தலைவரா இருக்கிறார். காவிரி நீர் பங்கீடு, மேகதாது எதிர்ப்பு, நெல் கொள்முதல் நிலைய மேம்பாடு அப்படின்னு விவசாயிகளுக்காக பல போராட்டங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வந்தாரு. கடந்த 2015ல ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ONGC நிறுவனத்துக்கு எதிராக திருவாரூர் மாவட்டத்துல விவசாயிகளை முன்னிறுத்தி பல போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சாரு. ONGC சார்பில் விக்கிரபாண்டியத்துல மீத்தேன் எடுக்க ஆய்வு பணிகள் நடந்தப்போ அதை எதிர்த்தும் போராட்டங்களை நடத்தி காட்டினாரு. அப்போ PR பாண்டியன் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டாங்க. இது தொடர்பான வழக்கு கடந்த 10 வருஷங்களா திருவாரூர் மாவட்ட நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்துச்சு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விரிவான விசாரணையும் நடத்தப்பட்டு வந்துச்சு. இந்த சூழல்ல தான் கடந்த வாரம் இந்த வழக்கோட தீர்ப்பு வெளியாச்சு. ONGC நிறுவனத்துக்கு எதிரான போராட்டத்துல பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதா சொல்லி PR பாண்டியனுக்கு 13 வருஷங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. முல்லை பெரியாறு அணை விவகாரம், அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரம்னு தமிழக விவசாயிகளுக்கு பல போராட்டங்களை முன்னிறுத்தி PR பாண்டியன் மக்களுக்கான இயற்கை காவலரா இருந்திருக்கிறாரு. அதாவது மக்களோட உயிர்களை பலி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு திட்டத்திற்கு அனுமதியே பெறப்படல. அது எல்லா வகையிலையும் சட்டவிரோதமான செயல். அதே சமயம் தங்களோட மண்ணுக்கும் வாழ்வுக்கும் பெரிய ஆபத்து தரக்கூடிய திட்டத்தை எதிர்த்து சட்டத்துக்கு உட்பட்டு அறவழியில போராடிய ஒருத்தர் மேல மோசமான வன்முறையை ஏவி இருக்குது இந்த தமிழக அரசு. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளும் அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொலை, கொள்ளை இதெல்லாம் ரொம்ப சகஜமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் வெளியில சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி மக்களுடைய உயிர்களுக்காக போராடிய ஒருத்தருக்கு இந்த தமிழக அரசு என்ன மாதிரியான தண்டனை வழங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பிட வேண்டிய விஷயம். மண்ணை வித்தவங்களுக்கு மேடை, மண்ணை காப்பாத்தினவங்களுக்கு சிறை அப்படின்னு தமிழ்நாட்டுல பெரிய கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோல ONGC கொண்டு வந்த சில விஷயங்களை பத்தி பார்த்தோம். ஆனா உண்மையிலேயே ONGCனா என்ன, அது எப்படி செயல்படும், ஹைட்ரோ கார்பன்னா என்ன அப்படிங்கறத வரக்கூடிய அடுத்த வீடியோல பார்க்கலாம்.